பையி பால் வெளியாச்சம்மா பால். அப்பாய்க்கு கொஞ்சம் துணி கடக்கடா கசக்கிறதுக்கு கசக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பால் விளையாடுவோமா? அப்ப பாது வெளியானுமே. தாத்தா இப்பன்னு பார்த்தா அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டாரு. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாடுவோம். இருடி தங்கம், இந்த வந்துடுறேன். அத்தை என்னம்மா? அவனை அப்படியே அங்கிட்டு கூட்டிட்டு போங்க, நான் அப்படியே வேலைக்கு கிளம்பிடுறேன். இல்லைன்னா அழுவான். சரிங்க. நேத்தே ரொம்ப அழுதுட்டான், கூட்டிட்டு போங்க. தங்கம், நம்ம அந்த சைடுல போய் பால் விளையாடுவோமா? அச்சா அச்சா ஜாலி ஜாலி. வாங்க அங்கிட்டு போவோம். வாங்க வாங்க வாங்க. கூட்டிட்டு போயிட்டாங்க, நம்ம போறத பார்க்கல. சரி ஓடிடுவோம். பாவம் பையன் ஏமாத்திட்டு போறதுக்கு எனக்கே சங்கட்டமா இருக்கு. நேத்தே அழுதுன்னு சொன்னாங்க, என்ன பண்றது? இருந்தாலும் பையன் புள்ளன்னு பார்த்தா நம்மளோட ஃப்ரீடம் எங்க போறது? ஒரு நாள் 2 நாள் கஷ்டப்படுவான், அதுக்கப்புறம் அவனே தெரிஞ்சுக்குவான். என்ன சின்ன பொண்ணு, வேலை கிளம்பியாச்சா? ஆமாங்கக்கா. என்ன நீ மட்டும் தான் போற? எங்க துரையோட போயிருக்கலாம்ல? இல்லைங்கக்கா, அவர் நேரமா போயிட்டாரு. நமக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு பாதுங்க கிளம்புறதுக்கு, அதான். மட்டும் நேரம் கழிச்சு போறியே, திட்ட மாட்டாங்களா? அக்கா அதெல்லாம் என்னை யாரும் திட்ட மாட்டாங்க, யாரும் என்னை கேள்வியும் கேட்க முடியாது. என்ன வேலை செய்யற? அக்கா அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுக்கா. ஆமா ஆமா, நீங்களா படிச்ச பிள்ளைங்க. நாம அந்த அதெல்லாம் படிச்சது என்னது நமக்கு என்ன தெரியும்? இங்கிலீஷ் படிச்சிருந்தா புரியும். சரி சரி, என்ன கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குற வேலையா? ஆமாக்கா, ஏசி ரூம்ல கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பார்க்குற வேலை தான். சரிம்மா, சரி சரி. சரிங்கக்கா, போயிட்டு வரேன். அப்படியே கொஞ்சம் பையனை பாத்துக்கங்கக்கா. பாத்துக்கிறேம்மா. அரவிந்த், தம்பியை பாத்துக்க. பாத்தியாடா அரவிந்து, அந்த அக்காலாம் படிக்கவும் இப்ப ஏசியில போய் வேலை செய்யறாங்களாமா. நீயும் அந்த மாதிரி படிச்சு ஏசியில போய் வேலை செய்யணும், சரியா? நானும் அப்பாவும் தான் இப்படி காட்டுலையும் மேட்லையும் வெயிலையும் காஞ்சிக்கிட்டு திரியிறோன்னு நீயும் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்துடக்கூடாது, சரியா? சரிம்மா. எப்படியாவது நீ மட்டும் படிச்சு பெரிய படிப்பு படிச்சு இந்த மாதிரி வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கவே, அப்புறம் அம்மா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி பெருமைப்படுவேன். சரிம்மா. மகா குளிக்க தண்ணி காய வச்சது போல இருக்கு. அடுப்பு அமைஞ்சு போச்சு. சரி, அடுப்பு ஊதி எரிச்சு விடுவோம். என்ன ஊதுகுழல காணா, எங்கிட்டு வச்சான்னு தெரியலையே. சரி, அப்படியே ஊதி பத்த வைப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தண்ணி எதுவும் காய வச்சியா? ஆமாங்க, குளிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி காய போட்டேன். ஏன் அடுப்பு அணைஞ்சிருச்சோ? ஆமா ஆமா, அடுப்பு அணைஞ்சு போச்சு. அதான் சரி ஊதி பத்த வச்சு விடுவோன்னு பார்த்தேன், நீயே வந்துட்ட. ஓ சரிங்க. எங்க போன? பாத்ரூம் போனேன், அதான். ஓரமா இருந்தா பூமாரிட்ட சொல்லியிருந்தா பூமாரி பாத்துருப்பால. இல்லங்க, பூமாரி உள்ள வீடு கூட்டிட்டு இருக்கா. வீடு கூட்டிட்டு இருக்காளா? என்கிட்ட சொன்னா நான் செய்ய போறேன். எதுக்கு சின்ன பிள்ளைய போயிட்டு வேலை வாங்கிட்டு இருக்க? ஏங்க, அவ என்னதான் இருந்தாலும் காலம் முழுக்க என்ன நம்ம கூடயே இருக்க போறா. இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்கும். அங்க போயிட்டு ஒரு வேலையும் தெரியாம இருந்துச்சுன்னா என்ன பண்றது? எல்லா வேலையும் நம்ம வீட்டுல இருக்கும்போதே கத்துக்கணும். எந்த வேலையும் கொடுக்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அடுத்தவங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்புறம் பின்னாடி பிரச்சனை தான் வரும். அம்மா இருந்தா கூட எல்லா வேலையும் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பா. அன்னிக்கிட்ட தானே வளர்ந்தா, அதனாலதான் இப்படின்னு ஒரு பேச்சு வந்துருங்க. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து செய்யி, இப்பையிலேருந்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லி வீடு கூட்ட சொல்லியிருக்கேன். சரி மகா. யாருங்க, அங்க போறது பிரச்சனை இல்ல, ஆனா அங்க போய் சண்டை வம்புன்னு வரக்கூடாது, சரியா? ஐயே, ஒவ்வொரு தடவையுமா சொல்லுவீங்க ஏதோ ஸ்ரீராம ஜெயம் சொல்ற மாதிரி. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். போய் பத்திரிக்கையை வச்சுட்டு வருவான். இங்க பாருங்க, போகும்போது சென்டர்ல உட்காந்துக்கோங்க. போய் பின்னாடியும் முன்னாடி எல்லாம் வேணாம். முன்னாடி இன்ஜின் பக்கத்துனா ரொம்ப சூடா இருக்கும். அதுவும் இல்லாம சூடு தாங்க முடியாது. பின்னாடி உட்காந்தாலும் தூக்கி தூக்கி போடும். நடுவுல பார்த்து உட்காந்துக்கோங்க. சரிங்க. அப்புறம் உங்க அம்மா வேற ஜன்னல் பக்கத்துல உட்காந்தானா தூங்கி தூங்கி அப்படியே விழுவாடா, தலையும் கையும் வெளியே விட்டு போடுவா. அதனால நீ கொஞ்சம் ஜன்னல் பக்கத்துல உட்காந்துக்க. பஸ்ல சீட்டே எப்படி கிடைக்கணும் தெரியல, இதுல ஜன்னல் சீட் வேற. ஏங்க நீங்க வேற கிடைக்கிற சீட்டுல உட்காந்துட்டு போயிட்டு வர போறோம். அங்கேயும் இது சாமி வீட்டுக்கு, அப்புறம் அந்த பத்திரகாளி பொண்ணு வீட்டுக்கு, அமுதா பொண்ணு வீட்டுக்குலாம் பத்திரிக்கை வச்சு விட்டு வாங்க, சரியா? அப்படியே வராம. எதுக்குங்க அங்கெல்லாம்? அவங்களாம் என்ன பத்திரிக்கை வச்சா வரவா போறாங்க? வராங்களா இல்லையோ, வச்சுட்டு வா. நம்ம புள்ள அந்த ஊர்ல தான் வாழ்றா. அவங்க தான் நம்மளை விட நல்லா பாத்துக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது செஞ்சா என்ன? அவங்க வரோன்னு சொல்லிட்டு அங்க போன் பண்ணி சொன்னீங்களா இல்லையா? அடோ, மறந்தே போயிட்டேன் பாரு. போன் பண்ண போன் பண்ணி சொல்லுங்க, அப்புறம் நாங்க எங்க போய் என்ன பண்றது? யாரு? ஏ பி பி ஏ
என்னம்மா போன் அடிச்சுட்டே இருந்தேன், போனே எடுக்கல. இல்லப்பா இங்க வெளியே இருந்தேன், உள்ள போன் இருந்துச்சா அதான். இப்பதான் பூமாரி எடுத்துட்டு வந்து கொடுத்தா. சொல்லுங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்காங்களா? அண்ணா அண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோமா. அங்க மாப்பிள்ள அப்புறம் பூமாரி எல்லாரும் நல்லா இருக்காங்க தானே? உமாலாம் எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்னப்பா? எம்மாடி உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் உங்க அன்னிக்கு வளகாப்பு இல்ல, 7 வேற பிறக்க போகுது, வளகாப்பு பண்ணணும்னு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வராங்கம்மா. அப்பா நிஜமாவா? அண்ணே வருதா? ஆமாம்மா, 2 பேரும் தான் வராங்க. சரிங்கப்பா, நான் எல்லாமே செஞ்சு வச்சிடுறேன். பஸ் ஏறிட்டாங்களாப்பா? இல்லம்மா, இப்பதாம்மா பஸ் ஏற போறாங்க. இன்னும் பஸ் வரத்துக்கு 5 நிமிஷம் இருக்கு. ஏறிட்டு எப்படியும் ராத்திரி 7-8க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. சரிங்கப்பா, நீங்களும் வந்துடலாம்லப்பா. அவங்க மட்டும் தானே வராங்க, நீங்களும் வந்திருக்கலாம்ப்பா. இல்லம்மா, இங்க வளகாப்பு வேலை வேற ஊருப்பட்டது இருக்கு, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குமா. கொஞ்சம் வர வேண்டிய காசெல்லாம் இன்னும் வரல. விசேஷம் வேற வச்சா ஏகப்பட்ட செலவு இருக்குல்லம்மா. அதனால தான் நான் வரல, அவங்க வராங்க. சரியா? எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. உனக்கு எதுவும் வாங்கி கொடுத்து விடுறதுக்கு என்ன வேணும்னு கேட்கதான் கூப்பிட்டேன். என்னம்மா வேணும்? ஒன்றும் வேணாம்ப்பா, எல்லாமே இருக்கு. நீங்க வந்தாலே எனக்கு போதும். சரிம்மா, சரி அப்ப வைக்கவா? அவங்க வந்துருவாங்க, வந்துட்டு கூப்பிட்டோன்னே போய் கூட்டிட்டு வந்துருங்க. என்ன சொன்னாங்க? அன்னைக்கு வளகாப்பு வைக்க போறாங்களாமா, அதனால அண்ணனும் அம்மாவும் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு வராங்களாங்க. ஓ சரி சரி, நான் போய் கறி எதுவும் எடுத்துட்டு வரவா? கறி எடுக்கணுங்க. இருந்தாலும் இப்பதான் ஃபேனுக்கு காசு கொடுத்தோம். கறி எடுத்தா எப்படியும் 300 400 500ன்னு செலவாகுமே. அப்படியா? சரி, இப்போ ஆத்தங்கரையில் மீன் பிடிச்சி பசங்க வித்துட்டு இருப்பானுங்க. கிலோ 100 ரூபாய்க்கு தான் கொடுப்பானுங்க. பெசட்டு நான் அங்கே போய் வாங்கிட்டு வரவா? சரிங்க. எல்லாம் இருந்துட்டு தானே போவாங்க, இல்லை உடனே போயிடுவாங்களா? எப்படின்லாம் தெரியலங்க, வந்தாதான் என்ன ஏதுன்னு தெரியும். சரி மகா, அப்போ நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. எங்க அமுதாக்கா வீட்டில் சேர் இருக்கும், அப்படியே வரும்போது அதையும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அமுதாக்கா வீட்டில் சேரா? ஏன்? இல்லைங்க, ஏற்கனவே முதல்ல அம்மா வந்துட்டு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு புலம்பிட்டு கிடந்துச்சு. அதான் சேரு கூட வாங்கி போட முடியலையா அப்படின்னு ஒரு மாதிரி பேசும். அமுதாக்கா ஏதாவது தேவைன்னா கூட அந்த வீட்டில் வந்து வாங்கிக்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதான் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? பசி வேற எடுத்துருச்சு, சாப்பாடு போட்டுடுறியா? சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்துடுறேன். சரிங்க, நான் தான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி பூமாரி, அப்படியே நீயும் கை கால்லாம் கழுவிட்டு வந்துடு, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிங்க நீ. ஷோ, இந்த பயலை எத்தனை மணிக்கு அனுப்புனேன், இன்ன வரைக்கும் காணலை. அது வேற ஈய முக்கிது, எறும்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே. அக்கம் பக்கத்தில் கூப்பிட்டா ஒரு பையன் நம்ம வீட்டு பக்கம் வரமாட்டேங்கிறான். நல்லா இருக்கும்போது ஒருத்தனையாவது அனுசரித்து வச்சுக்கணும்னு இதுக்கு தான் சொல்கிறது. வாய் இருக்குன்றதுக்காக எவனை வேணாலும் என்ன வேணாலும் பேசலான்றதுக்காக என்ன வேணாலும் பேசி போடுறேன். இன்னைக்கு ஒரு அல்ல அவசரத்துக்குனா கூட பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்ற வீட்டுக்காரன் தெரிஞ்சவன் தெரியாதவன் ஒருத்தனை வந்து நிற்க மாட்டேங்கிறான். ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே. ஆண்டவா, அந்த பயலை வேற அனுப்புனேன், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வேற தெரியல. ஷோ, இல்லைன்னா நம்ம தான் தூக்கிட்டு போய் போடணுமா? ஐயோ ஆண்டவா. சரி, 2 பேரும் சாப்பிடுங்க. நீயும் சாப்பாடு போட்டு வந்து உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? தண்ணி காய வச்சிருக்கீங்க குளிக்கிறதுக்கு, நான் அதை குளிச்சுட்டு நான் சாப்பிட்டுக்குவேன், நீங்க அதை சாப்பிடுங்க. அட சாப்பிட்டுட்டு போய் குளி, என்னத்த போய். அட இல்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. பூமாரி எடுத்து சாப்பிடு. என்னடா இது, இதுக்கு மேல எல்லாம் சபதியா கிடக்கு. இதுக்கு மேல வண்டியை ஓட்டணும்னா நம்மள வலிக்கு விழுந்துருவோமே. இப்ப என்ன பண்றது? சரி, இறங்கி நடந்தே போயிருவோம். இந்த அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் வேற வந்திருக்கேன். இந்த சந்தோஷனே வருது என்னன்னு வேற தெரியல. சரி, எதுக்கும் ஒரு எட்டு போய் தான் கேட்டு பாப்போமே. கேட்கறதுனால என்ன குறைஞ்சா போயிட போறான்? ஆமா நீ அன்னைக்கு அப்படிதான் ஆனிச்சு, நான் சொன்னேன் இல்ல. சரி, ஆபத்துக்கு பாவல்ல, கூப்பிட்டுருவோம். சந்தோஷனே, சந்தோஷனே. ஏங்க, சந்தோஷனே சந்தோஷனேன்னு வெளியே யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. கரெக்டா, சும்மா இருக்கும் போதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. சாப்பாடுன்னு சாப்பிடும் போது தட்டுல 1 ரூபா வச்சதுக்கு அப்புறம் தான் யாராவது வருவாங்க. சரி சரி, யார் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். இல்ல இல்ல, நீ இரு, நான் போய் பாத்துக்கிறேன். அட இருக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க. அட இரு மகா, இரு. முத்து, நீ எங்க இங்க? ஒரு முக்கியமான விஷயம், அதான் வந்தேன்.
முக்கியமான விஷயமா? என்னது? இல்ல நம்ம வீட்டுல புதுசா போட்டுச்சுல்ல கண்ணு, அந்த காலக்கண்ணு. அது இன்னைக்கு இறந்துருச்சுன்னு. ஐயோ, எப்படி? இல்ல அண்ணனுக்கு கல்யாணம், அதனால அங்க இங்கன்னு அலைய ஆரம்பிச்சோம். அப்புறம் அம்மாவுக்கும் உடம்பு முடியல, அங்க இங்கன்னு போவோம். தீனி ஒழுங்கா கொடுக்க முடியல, அதான் செத்து போச்சு. அம்மா தூக்கி போறதுக்கு ஆளு அக்கம் பக்கத்துல கேட்டாங்க, ஒருத்தரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். போனமா போயிட்டு ஒரு 2 வார்த்தை பேசினமா வந்தமான்னு இருக்க மாட்டாரு உங்க அண்ணன். சாப்பாடை மறந்துட்டு அப்படியே வேலைன்னு ஓடிடுவாரு பாரு. இரு போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்ன இந்த பையன் வந்திருக்கான்? ஏங்க என்னாச்சு? புதுசா போட்ட கண்ணு இறந்துருச்சா மகா? அதான் என்னை வர சொல்றாங்க எடுத்து போட்டு வரதுக்கு. எடுத்து போட்டு போறதுக்கா? போயிட்டு வந்துடவா? போயிட்டு வரவாவா? இங்க பாருங்க, மதியாத தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லுவாங்க. மதிக்காதவங்க வாசலை போய் மிதிக்கணுன்ற எந்த அவசியமும் நமக்கு கிடையாது. ஒழுங்க மரியாதையா வீட்டிலோட இருங்க. அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லி என் வயிற்றுச்சலை கொட்டிக்காம. ஏன் மகா, என்னதான் இருந்தாலும் கண்ணு செத்து போச்சு, என்ன ஏதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம யாருமே ஊர்க்காரவங்க வரமாட்டேங்கிறாங்களாமா. ஊர்க்காரவங்க வராத போதே தெரியலையா அவங்க வீட்டு லட்சணம் என்னன்னு? ஏற்கனவே அந்த வீட்டுல அடிமையா இருந்தது பத்தாதா? மறுபடியும் இதுதான் சாக்குன்னு போய் அந்த வீட்டுல அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒன்னும் அவங்க கூட எல்லாம் போய் உறவு வச்சுக்கணும்னு நினைக்கல. அதுவும் இல்லாம முத்து இருக்கான், தப்பா எதுவும் எடுத்துக்க போற, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், சரியா? நான் போயிட்டு ஒரு எட்டுல வந்துடுறேன். இங்க பாருங்க, நீங்க போக கூடாதுன்னா போக கூடாதுதான் சொல்லிட்டேன். மகா, நான் மற்றவங்களுக்கு நான் கூட பிரச்சனை இல்லை மகா. ஆனால் வாயில்லாத ஜீவன் இறந்து போச்சு, தூக்கி போட கூட ஒருத்தரும் வரல. நம்மள மாதிரி ஆளுங்க செத்து போனா கூட 4 பேர் வந்து நிற்பாங்க. இந்த மாதிரி ஜீவனுங்க செத்தாலும் அடிச்சு போட்டாலுமே யாரும் வந்து கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு தானே எல்லாரும் கேட்காம கொள்ளாம போறாங்க. அப்படி நம்ம இருக்க வேண்டாமே. நம்ம காதுல கேட்டுட்டோம், அதுக்குன்னு போய் நம்ம எதையும் பண்ணாம இருக்க முடியுமா? ஒரு எட்டு போயிட்டு வந்துடுறேன். இல்லை நீங்க போக கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். என் பேச்சை மீறி போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது நமக்கு பிரச்சனை வரும். அதனால தேவையில்லாத விஷயத்துல தலையிட வேணாம். கம்முன்னு வீட்டோட இருங்க. இல்ல என்னால உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா வேண்டாம், விடுங்க. நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிறோம். பிரச்சனை வருதுன்னு தெரியுதுல்ல. உங்க அம்மா என்னென்ன பேச்சு பேசுனாங்க. அவங்க முன்னாடி நாங்க வாழ்ந்து கட்டணும்னு தானே வீட்டை விட்டு வந்திருக்கோம். இப்ப மட்டும் என்னத்துக்கு எங்க உதவி வேணும்னு இங்க வந்திருக்காங்க. இப்பயும் கூட அடிமை மாதிரி ஒரு ஆள் வேணும். அதுக்காக தானே உங்க அம்மா உன்னை அனுப்பி விட்டுருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்க? அவங்க பண்ணதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? அவங்க அம்மா பண்றதுக்கு இவன் என்ன பண்ணுவானா? அவங்க அம்மா கொட்ட கொட்ட நீங்க வாங்கிட்டு இருந்ததெல்லாம் அவன் பார்த்துட்டு தானே இருந்தான். கம்முன்னு இருங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு உதவி செஞ்சானா கூட அது உபத்திரத்துல தான் வந்து முடியும். நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். நீங்க தேவையில்லாத பேச்சு இல்ல எது தேவையில்லாத பேச்சு? அப்ப நான் சொல்றத நீங்க கேட்கல, அப்படிதானே? சொல்றது கேட்கல அடுத்த விஷயம். இப்ப அந்த கண்ணை இறந்து போச்சு, தூக்கி போடக்கூட ஆள் வரலன்னா அது பாவம். அதுவும் நான் அதை பிறக்கும் போது பக்கத்துல இருந்து எடுத்தேன். எனக்கு அந்த வலியும் வேதனையும் ரொம்ப அதிகமா இருக்கு மகா. அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்க கூட மாட்டோம். நம்ம நல்லதுக்கு போலினாலும் கெட்டதுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அது இந்த உலகத்துல கூட இல்லை. ஒரு உதவி தானே, அது செய்யற நேரம் நமக்கு வாழ்க்கையில நல்லா இருந்தாலும் இருப்போம்ல. மற்றவங்களுக்கு போய் செய்யுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா இவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நன்றி கெட்ட ஜென்மங்களுக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் நன்றின்றதே இருக்காது. அவங்க நன்றியவே எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் நம்மள ஒரு அடிமை மாதிரி நடத்துவாங்க. கம்முன்னு வீட்டோட இருங்க. நான் போறேன். இப்போ உங்களுக்கு என்ன விட அவங்க தான் முக்கியம், அப்படிதானே? நான் அப்படி ஒன்றும் சொல்லல. என் வாழ்க்கையில எல்லாமே நீதான். ஆனா இந்த மாதிரி நேரத்துல நான் கூட போய் நிக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா பெரியப்பா எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு நம்ம போய் நிக்கணும்ல. இங்க பாருங்க, போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் எடுக்கிற முடிவு வேற மாதிரி இருக்கும். மகா, புரிஞ்சுக்கோ, நான் போயிட்டு வரேன், சரியா? தேவையில்லாத பேச்செல்லாம் எதுவும் வேண்டாம். வா போவோம். உன் புன்னகையின் பின்னணியில் சிலரின் சோகம் எப்போதும் யாரென்று நீ அறியா இதயங்களின் மலையானா. போறவே என்னை மறந்து நீ உந்தன் கனவுகள் துரத்தியே. ஏமா இந்த எதிர்த்த கேபின்ல இப்போ நியூவா ஜாயின் பண்ணுச்சு அந்த பொண்ணு இன்னும் வரலையா? இல்ல சார், வரல. நேத்தே அந்த பொண்ணு கிட்ட சொல்லிவிட்டேன், 9 o'clock ஷார்ப்பா வந்துட்டு அங்க அட்டண்டன்ஸ்ல சைன் பண்ணணும்னு, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும்னு. இந்த பொண்ணு பொறுப்புன்றதே இல்ல. இதுல வேற நான் பொறுப்பா இருப்பேன் பருப்பா இருப்பேன்னுச்சு. என்னத்த சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நம்ம உயிர் எடுக்கணும்னே இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸை கொண்டு வந்து விடுவாங்க போல இருக்கு.
இதுல வேற நேத்து பண்ணி வச்ச வேலைக்கு இன்னைக்கு வரமா அந்த ஹெச்ஆர்எஸ் கம்பெனிக்கு கொட்டேஷன் அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்களே அதை ரெடி பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கேன் சார். ஷார்ப்பா எனக்கு 5 மினிட்ஸ்ல எனக்கு வந்து ஆகணும். நேத்து 1 டே உங்களுக்கு டைம் கொடுத்தேன், இன்ன வரைக்கும் முடிக்காம இருக்கீங்க. அவ்வளவுதான் சார், சென்ட் பண்ணிடுறேன் சார். டக்குன்னு பண்ணுங்கம்மா, ஒரு வேலையா இருந்தாலும் பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். அத்தாடி பங்க்சுவாலிட்டி பரமசிவம் இங்கேயே நிற்கிறானே, என்ன பண்ணுறது? ஐயோ, நம்மளை பார்த்து ஆட்டம் ஆடிடுவான். அப்படியே உக்காந்து சிஸ்டமில் வேலையை பார்க்குற மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். சீக்கிரமா ஃபாஸ்டா முடிங்கம்மா. ஓகே சார். தடி வாரானே வந்து நின்னுட்டானே, என்னத்த சொல்ல போறானோ? ஏமா எப்பமா வந்த? நான் வந்து 25 வருஷம் ஆகுது சார். 25 வருஷமா? ஏமா கம்பெனிக்கு எப்ப வந்தான்னு கேட்டேன். ஓ அப்படியா சார், நான் கூட பூமிக்கு எப்ப வந்தியோன்னு கேட்டீங்கன்னு நினைச்சிட்டேன் சார். இந்த காமெடி பண்றேன்னு என் உயிரை எடுக்காத. எப்ப வந்த? ஜஸ்ட் நவ் சார். எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வர நீ? அத்தாடி, இந்த பொண்ணு வசமா சிக்கிருச்சு. ஐயோ, இவன் நம்ம உயிரே எடுப்பான். வந்த பொண்ணு என்ன பாடுபடுத்த போறானோ? சார் வேணும்னு லேட் பண்ணல சார், வீட்டில் சின்ன பையன் இருக்கான் சார், அவனை பார்த்துட்டு வச்சுட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். எனக்கு நோ மோர் ரீசன்மா. கரெக்டா பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், ஓகேவா? ஒவ்வொரு டைம் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஓகே சார். அது மட்டும் இல்ல, நீ வேலை செஞ்ச அழகுக்கு பாராட்டு மெடல் கொடுக்கணும்னு உன்னை ஹெச்ஆர் கூப்பிட்டாரு. கொஞ்சம் வந்துட்டு போமா. அப்படியா சார்? என்னோட ஒர்க் அந்த அளவுக்கு பிடிச்சிருச்சா ஹெச்ஆருக்கு? ஆமாம்மா, இந்த மாதிரி ஒரு ஒர்க்க இந்த இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டாஃபுமே செஞ்சது இல்ல. அதனாலதான் உன்னை பாராட்டு மெடல் கொடுக்கணுமா. கொஞ்சம் வந்துட்டு போ. இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க சார் என்னோட திறமை என்னன்னு. தெரிஞ்சாச்சு, புரியாம செஞ்சாச்சு, போ. சின்ன பொண்ணா கொக்கா, சிங்கப்பெண்ணே ஆணினமே என்னை வணங்குமே. ஐயோ, நமக்குனே வருதுங்க போல இருக்கு. மே ஐ கம் இன் சார்? ஏமா மே கம் இன் கதவை தட்டிட்டு உள்ள வரும்போது கேட்கணும், இப்படி உள்ள வந்து கேட்க கூடாது. சாரி சார், நீங்க பிஸியா இருந்தீங்க, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. சார் கூப்பிட்டு இருந்தீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். நேத்து நேம் லிஸ்ட் எல்லாம் நீங்க தான் டைப் பண்ணீங்களா? எஸ் சார். ஏமா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவுன்றது இருக்குதா இல்லையா? வாட் சார்? இந்த வாத்து கோழியெல்லாம் என்கிட்ட வேணாம். ஒழுங்கா உனக்கு வேலை தெரியுமா தெரியாதா? சும்மா பாவலாக்கு வந்து நடிச்சிட்டு இருக்கே நீ. ஒய் சார்? ஒய்க்கு எல்லாம் என்கிட்ட வேணாம். ஒழுங்கா வேலை செய்யற மாதிரி தான் செய்யணும். இல்லையா பிடிக்கலன்னா வேற பக்கம் போயிடணும். அதை விட்டுட்டு நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், நான் ஆண்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நீ உன்னோட திறமையெல்லாம் சொல்லும் போது நான் கூட இந்த பொண்ணுகிட்ட நிறைய திறமை இருக்குன்னு நினைச்சேன். ஆனா எல்லாத்துலயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பார்த்து டைப் பண்றது கூடவா உனக்கு கஷ்டம்? அது வந்து சார் ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் அப்படி ஆயிருக்கும் சார். ஏமா இதெல்லாமா ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க? சாரி சார், இனிமே ஒழுங்கா பண்ணுவேன் சார். பாருங்க, என்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கவே கூடாது. அப்படி கேட்டீங்கன்னா உடனே வேலையை விட்டு தூக்கிடுவோம், சரிங்களா? இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே, அது ஃப்ரெஷர்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஒரு தடவை உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன். இதுக்கப்புறமே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஏதாவது பண்ணுனீங்க அப்புறம் அவ்வளோதான். ஓகே சார். அப்புறம் மேனேஜர், என்னதான் நீங்க சொல்லி கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்த உடனே இந்த மாதிரி பெரிய ஒர்க்லாம் கொடுக்காதீங்க, சின்ன சின்ன ஒர்க் கொடுங்க. அதை பெஸ்டா பண்றாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய ஒர்க் கொடுக்கலாம், சரிங்களா? ஓகே சார். போங்க போய் ஒர்க்கை பாருங்க. ஓகே சார். டேய் பஞ்சுவாலிட்டி பரமசிவம், ஏதோ மெட்டல் கிட்டல்னு சொன்னோடனே நான் கூட பெருசா ஏதோ தருவாங்கன்னு பார்த்தேன். ஆனா இப்படி ஒரு கேவலத்தையும் அசிங்கத்தையும் கொடுப்பாங்கன்னு நினைச்ச கூட பார்க்கல. எம்பிட்டு பெரிய அசிங்கமா போச்சு. சே, போன்ல டைப் பண்ணி அதையே கரெக்டாக மாற்றிக்கும்னு நினச்சேன். இந்த கம்ப்யூட்டர் என்னை சதி பண்ணிருச்சே. இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஏன்னா எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இன்டர்வியூ நல்லா பண்ணாங்க சார். ஐயோ கடவுளே. சரி ஓகே, போய் உங்க ஒர்க்க பாருங்க. ஓகே சார். யோ அத்தி, ஐயோ இவர் எப்படி வந்தாருன்னு தெரியலையே. கதவை சாத்தியில வச்சேன். இன்னையா வாடகை கேட்டு போன் பண்ணா வாடகை கொடுக்கணும்ன்ற எண்ணமே இல்லாம போனை எடுக்க மாட்டேங்கிற, ஒன்னும் எடுக்க மாட்டேங்கிற. இல்லைங்க, ஏற்கனவே கடையே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதுல வேற வாடகை கொடுனா நான் என்ன பண்றது? கொடுக்க முடியலன்னா காலி பண்ணு, வேற ஒருத்தனை வேற சொல்றேன். இந்த கடைக்கு அத்தனை பேர் டிமாண்டு. காசை நான் கொடுக்குறேன்றாங்க. நீ என்னமோ ஓவரா நடிச்சுக்கிட்டு திரியிற. காசை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொடுக்கணும், இல்லையா காலி பண்றதுனா காலி பண்ணு, சரியா? சும்மா என்னை 10 தடவை அலைய விட்டுட்டு இருக்காத. சரிங்க அண்ணாச்சி, கோவப்படாதீங்க. கோவமா கொலவெறியில வந்திருக்கேன். ஒழுங்க மரியாதையா சொல்லிவிட்டேன்.
இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு காசு வந்தாகணும். அப்படி இல்லையா நாளைக்கு உன் பாத்திரம் பண்டா எல்லாம் வெளியே தூக்கி போட்டுருவேன். அப்புறம் என்னைய குவைச்சுக்கிட்டு ஒன்றும் ஆக போறது இல்ல. ஐயோ என்னாச்சு என்னாச்சு, அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க என்னாச்சு. நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தாரேன் என்னாச்சு. மாசம் மாசம் கொடுத்தா இந்த பிரச்சனை வருமா? ஆமா, இந்த மாசம் ஓடிரும், அடுத்த மாசம் ஓடிரும், அடுத்த மாசம் ஓடிரும்னு நானும் கொடுக்குவோன்னு பார்த்தேன். மாசம் தான் ஓடே தவிர காசு கண்ணுல வரமாட்டேங்குது. ஒழுங்கா வேலையை பார்த்து காசை கொடுக்குற வழிய பாரியா. இங்க தான் நமக்குன்னு வந்து சேர்றாங்கன்னு தெரியல. ஐயோ காசை குடுறீன்னா கொடுத்தாளா? இன்னைக்கு பாரு இந்த ஆளு முன்னாடி எம்பிட்டு அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. டேய் தானா, இதுக்கு மேலே விட்டு வைக்க கூடாதுடா. அவ செயினை அடகு வச்சோ இல்ல வித்தாவது இந்த ஆள் மூஞ்சில காசை தூக்கி வீசணும். இல்லைன்னா பாத்திர பண்டத்தெல்லாம் தூக்கி இந்த ஆளு வீசி போடுவான்.